ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேங்க. வாங்க, அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேங்க. இது கோக்னட் துருவனதை ஆட் பண்ணுறேன். இதை எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து எடுத்துக்கணுங்க. இந்த டைமில் கத்திரிக்காவை 4 கட் பண்ணி அதில் ஏதாவது பூச்சி எதுனா இருக்கான்னு பார்த்து நல்லதாக எடுத்துக்கணுங்க. இந்த கேப்பில் தான் நான் இப்போ அந்த மசாலாலாம் வைக்க போகிறேன். இது போல் மீதம் இருக்கிற கத்திரிக்காவையும் நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மசாலா தடவி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க. ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை ஆட் பண்ணுறேன். அதோட கறி லீவ்ஸையும் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. சின்னதாக ஒரு 2 டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சி வரணுங்க. அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணுறோம். அதை நல்லா எண்ணெயிலேயே இப்போ வதக்கி எடுக்க போகிறேங்க. ஆயிலே எவ்வளோ நல்லா குக் ஆகணும், ஒரு 50% குக் ஆகணுங்க. அதை கவர் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து புளியை கரைச்சி நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்து சுட சுட சாதத்தில் ஒரு கரண்டி கத்திரிக்காயை சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. வாங்க, சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.